இந்தியாவிலே முதல் கோலி சோடா மேனுஃபேக்சர் பண்ணி உருவாக்குனது கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலூர் மாவட்டம். அப்போ வந்து அதை வட ஆற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. கோலியை போட்டு ஒரு சோடாவை கண்டுபிடிக்க நிறைய டெக்னிக் இவர் ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டில பண்ணலாம்னு சொல்லி தான் கோலி சோடாவை இவரே கண்டுபிடிக்கிறார். 102 வருஷத்துக்கு முன்னாடி 1924 வேலூர் இருக்கக்கூடிய கண்ணன் அண்ட் கோ கோலி சோடா கம்பெனி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன், தமிழக நீதி சங்கத்தினுடைய நிறுவன தலைவர். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கோடை வெயில், கத்திரி வெயில், அனைவருமே உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. அனைவருமே நீர்ச்சத்து ஹைட்ரேஷன் நல்லா பண்ணுங்க. இந்த கோடை வெயிலில் நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் படித்தேன். ஏன்னா இந்த கோடை வெயிலில் எங்கே பார்த்தாலும் எல்லாருமே வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக பார்க்கும்போது இந்த கோலி சோடாவோட விஷயத்தை பற்றி நான் வந்து கேள்விப்பட்டு இதை பற்றி ஆர்டிஐ போட்டு சில தகவல்கள் எடுத்து, ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி சில விஷயம் எடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1970, 1980 அப்போ எல்லா சினிமாலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து கோலி சோடா உடைச்சு குடிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் லேட் 1980, 1990 ஈவன் 2000s வரைக்குமே நம்ம வீட்டில் யாராச்சும் ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த காலத்துலலாம் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற பொட்டி கடைக்கு போயிட்டு கோலி சோடா, பன்னீர் சோடா, கலர் சோடா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அது மட்டும்தான் எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு எய்ரேட்டட் ட்ரிங்க்ஸ், காற்றேற்றிய குளிர்பானம். 1950களில் 60களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் இன்னும் கூட ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1800களில் வெயில், இப்போ எப்படி வெயில் கத்திரி வெயில் இருக்கோ அதை போல் அந்த காலத்துலையுமே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு தாகம் எடுக்கும், தர்ஸ்ட். இந்த தர்ஸ்ட்டை குவென்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காலத்துலலாம் பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ஃப்ரிட்ஜு கிடையாது, அதுதான் கொஞ்சம் கோல்டாக இருக்கும். அதே மாதிரி மோர் குடிப்பாங்க, இல்லை பனை மரத்தில் இருக்கக்கூடிய பனங்கல், பதநீர் இதெல்லாம் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க, இளநீர் குடிச்சிட்டு இருந்தாங்க. 1886ல் வந்து அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த காற்றேத்திய குளிர்பானம், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லப்படுறத வந்து கொக்கோ கோலா மற்றும் பெப்சிகோ கம்பெனிஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த கோக், பெப்சி, இந்த ஃபேண்டா, மிராண்டா போன்ற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே அப்போ வந்து ரொம்ப பெரிய ரீச் ஆகுது. இதெல்லாம் வந்து அமெரிக்கா அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நடக்குது. அப்போ இங்கே இந்தியாவில், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஒரு 102 வருஷத்துக்கு முன்னாடி 1924 வேலூர்ல இருக்கக்கூடிய SV கண்ணுசாமி முதலியார் அப்படின்றவர் கண்ணன் அண்ட் கோ அப்படின்னு வந்து ஒரு சோடா கம்பெனி ஆரம்பிக்கிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. இந்தியாவிலே முதல் கோலி சோடா மேனுஃபேக்சர் பண்ணி உருவாக்குனது, கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலூர் மாவட்டம். அப்போ வந்து அதை வட ஆற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாரு, SV கண்ணுசாமி முதலியார் ஒரு 102 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோலி சோடா டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறார். இப்போ என்ன பண்றாரு, ஒரு காற்றேத்த குளிர்பானத்தை இவராகவே கண்டுபிடிக்கிறார். இதுதான் இந்தியாவிலே முதல்ல கோலி சோடாவை இன்வென்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வேலூர்ல ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி அமெரிக்காவில் இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கு, நம்மளுக்கு அந்த லெவலுக்கு டெக்னாலஜி கிடையாது, இந்தியாவிலையும் அப்போ ஏற்றுமதி இல்லாததுனால நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஜெர்மனில இருந்து இந்த கிளாஸ், இந்த சிலிக்கா கிளாஸ், இப்போ கோலி சோடா அந்த கண்ணாடி பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலையும் அது உள்ள இருக்கிற மார்பிளையும் இம்போர்ட் பண்ணி இவரே அதை போட்டு ஃபிட் பண்ணி ஒரு வேக்யூம், ஒரு காற்றழுத்தம் ஏற்படுத்தி அந்த கோலி வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி, அந்த கோலி நம்ம உடைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இவரே வந்து கண்டுபிடிக்கிறார். அதுதான் கண்ணன் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி கோலியை போட்டு ஒரு சோடாவை கண்டுபிடிக்க நிறைய டெக்னிக் இவர் ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டில பண்ணலாம்னு சொல்லி தான் கோலி சோடாவை இவரே கண்டுபிடிக்கிறார். அதுதான் 102 வருஷத்துக்கு முன்னாடி 1924 வேலூர் இருக்கக்கூடிய கண்ணன் அண்ட் கோ கோலி சோடா கம்பெனி. அதாவது இவர் கோலி சோடா கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் மக்கள் வந்து இந்த கோலி சோடா இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க, மற்ற மாவட்டங்களில் ஃபேமஸ் ஆகுது. முக்கியமான அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்பெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஒரு ஃபெஸ்டிவல், இல்லை ஒரு கோயில் திருவிழா, இல்லை வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க, எல்லாத்துக்குமே நம்ம கோலி சோடா தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். கோலி சோடால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோடா, அப்புறம் பன்னீர் சோடா, கலர் சோடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஃபிளேவர்ஸ் வந்து இந்த 102 வருஷம் கம்பெனியான கண்ணனுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. முக்கியமா பன்னீர் ஃபிளேவர், லெமன் ஃபிளேவர் அண்ட் ப்ளூபெரி ஃபிளேவர், கோலா ஃபிளேவர் அண்ட் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர், இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ், இன்னைக்கு ஒரு 7 ஃபிளேவர்ஸ் கிட்ட அவங்க வச்சிருக்காங்க. முக்கியமாக கண்ணுசாமி முதல்ல என்ன பண்றாரு, ஜெர்மனிலிருந்து இந்த கிளாஸ் பாட்டில்ஸ், இந்த மார்பிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கி இவரே இதை இன்வென்ட் பண்ணி இவர் வந்து விற்க ஆரம்பிக்கிறார். சாதாரணமாக ஒரு கடையில் ஒரு
ஹைவேஸ், வேலூர்ன்றது வந்து உங்களுக்கு சென்னை பெங்களூர் ஹைவே அப்படின்றது இவருக்கு ஒரு கூடுதலான ஒரு அட்வான்டேஜா இருந்திருக்கு. ஏன்னா இந்த விஷயம் 4 பேருக்கு தெரியுது. இந்த ஹைவேஸ்ல ஒரு கடை வைக்கிறாரு, சோடா கடை. இப்போ என்ன பண்ணுறாங்க, வெயில், யூஸ்வலாக வேலூர்னாலே பயங்கர வெயில் தான். அது வேலூர்ன்றதை விட வெயிலூர்னு நம்ம எல்லாரும் கிண்டலாக சொல்லுவோம். அதை போல் அப்போ கிராஸ் பண்ணுற அந்த நேஷனல் ஹைவேஸில் கிராஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கடையில் இந்த மாதிரி சோடா கிடைக்குதுன்ற விஷயம் தெரிஞ்சு இங்கேயே நிறுத்தி நிறைய பேர் அவங்க குடிச்சிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சோடாஸை வாங்கி இவங்க பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இவரோட வியாபாரம் வட ஆற்காட்டில் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூர் அண்ட் சவுத்து தமிழ்நாடு, தென் ஆற்காடு மாவட்டம் முழுக்க பயங்கரமாக வந்து வளருது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னன்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறையாக 4 ஜென்ரேஷனாக 102 வருஷமாக இன்னும் அந்த பாரம்பரியமான கையால் செய்யக்கூடிய அந்த ப்ரெஷர் இருக்கக்கூடிய அந்த ஏரேட்டட் கோலி சோடாவை இன்னும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த 1990 காலகட்டத்தில் வரைக்கும், ஒரு 1924லேருந்து 1990 வரைக்கும் இந்த கோலி சோடா நம்ம தமிழ்நாடு முழுக்க பயங்கர சேல்ஸ் இருக்குது. இந்த இயர்லி 1990 1990 ஆரம்ப கட்டத்தில் இந்த கொக்கோகோலா அண்ட் பெப்சிகோ கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து நம்மளுடைய உள்நாட்டு சந்தையில் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மிரண்டா, ஃபேண்டா, தம்ஸ் அப், ஸோ இந்த கொக்கோகோலா, பெப்சிலாம் வரும்பொழுது நம்மளுடைய பாரம்பரியமான நம்ம நாட்டிலே தயாரிக்கக்கூடிய இந்த கோலி சோடா, பன்னீர் சோடாவுடைய சேல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகுது. ஏன்னா இவங்க அதை டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பண்ணுறாங்க. ரெண்டாவது கிரிக்கெட் பிளேயர்ஸ் மற்றும் இந்த நடிகர்கள் எல்லாம் வச்சு இவங்க ப்ரொமோஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து ரொம்ப மக்கள் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க, வெளிநாட்டு குளிர்பானங்களை. ஆனால் இதில் நிறைய வந்து ஹெல்த் ப்ராப்ளம் நம்மளுக்கு நிறைய கட்டாயம் வரும். ஏன்னா இதெல்லாமே அசிடிக்கில் இருக்கக்கூடியது, நம்ம குடலுக்கு நல்லது கிடையாது. ஸோ இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கோலி சோடா, பன்னீர் சோடா வந்து ஒரு இயற்கையான முறையில் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில் இவங்களே கவர்மெண்ட் சொன்ன ரெகுலேஷன்ஸில் இந்த டேஸ்ட் ஆடர், இந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த 1990லேருந்து ஒரு 2015 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோலி சோடா பிஸ்னஸே கம்ப்ளீட்டாக வந்து நஷ்டத்தில் போக ஆரம்பிச்சு. எல்லாம் கோலி சோடா கடை வச்சிருந்தவங்க எல்லாருமே பெரும்பாலும் மூடிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, 2017 நடந்த இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வாய்ஸ் ஃபார் லோக்கல்ஸ், அதாவது உள்நாட்டு பொருட்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும், வெளிநாட்டு குளிர்பானங்கள் எல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்ல இதே ஒரு விஷயமா நம்ம வந்து கொண்டு வந்ததுனால 2017க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோலி சோடா பிசினஸ் வந்து பயங்கர பீக் ஆகுது, பயங்கர பூம் ஆகுது. நம்மளாம் வெறும் கண்ணாடி பாட்டில்ல விரல்ல வந்து அந்த கோலியை வந்து தட்டி உடைச்சு நம்ம சாப்பிடணும். இப்போ வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல கோலி சோடா வந்துருச்சு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதா கையேந்தி பவன்ல இருந்து ஒரு மல்டி கியூசன் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் கோலி சோடா இல்லாத இடமே கிடையாது. கோலி சோடாவே வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு காம்போ பேக் மாதிரியே நம்ம சாப்பாட்டுக்கு கோலி சோடா சாப்பிட ஆரம்பிச்சோம். நிறைய ஃபிளேவர்ஸ்ல மேங்கோ, so many flavors வந்துருச்சு. ஸோ இந்த கோலி சோடாவை ஒரு 102 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச எஸ்வி கண்ணுசாமி முதலியாரை நம்ம வந்து கட்டாயம் மறக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அந்நிய குளிர்பானங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழனால் நம்ம முதலியார் சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சு அதை ஒரு பெரிய ஒரு புரட்சியாக்கி இன்னும் அவங்க குடும்பத்தினர் 4 தலைமுறையா இந்த தொழிலை நடத்துறது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே பெருமை. அது மட்டும் இல்லாம கண்ணுசாமி முதலியார் முதல்ல மேனுஃபேக்சர் பண்ண அந்த கோலி சோடாவை வந்து இன்னும் வந்து அவங்களோட ஷோ கேஸ்ல வந்து வச்சிருக்காங்க. இந்த வெள்ளூர்ல இருக்கக்கூடிய கண்ணன் அண்ட் கோ கோலி சோடா கம்பெனி 5 பைசான்னு வித்துட்டு இருந்த கோலி சோடா 5 பைசா, 10 பைசா, 20 பைசா வந்து இன்னைக்கு ஒரு 20-25 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய கம்பெனி, கண்ணன் அண்ட் கோ மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன காட்டேஜ் ஃபேக்டரிஸ் கிராமங்களில் அவங்கவுங்க வீட்டில் கையாலேயே சுற்றி ஹேண்ட்மேடாக பண்ணக்கூடிய விஷயம்லாம் நம்ம கோலி சோடாலாம் நிறைய இருக்கு. முக்கியமான விஷயம், நம் நாட்டிலேயே இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த கோலி சோடா, இந்த பன்னீர் சோடா போன்ற நம் உள்நாட்டு தொழில், நம் உள்நாட்டு ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து கட்டாயம் நம்ம என்றைக்குமே கைவிட்டக்கூடாது. அதுக்கும் நம்ம சப்போர்ட் இருக்கணும். ஏன்னா கோக் அண்ட் பெப்சி எவ்வளோ உடம்புக்கு கெடுதல்னு தெரியும், எவ்வளோ வணிக ரீதியாக அவங்க வந்து ஒரு நடிகர்கள், கிரிக்கெட் பிளேயர்ஸ் வச்சு அவங்க எப்படி வேணாலும் பிராண்ட் ப்ரமோட் பண்ணுவாங்க. ஏன் ஒரு ஐபிஎல் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஸ்பான்சரே பெப்சி அண்ட் கோகோ கோலா பண்ணுறாங்க. ஆனால் என்றைக்குமே நம்மளோட பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நம் உள்நாட்டு தொழிலை வந்து நம்ம என்றைக்குமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்த வெயில் நாளில், கத்திரி வெயிலில் கோலி சோடாவை பற்றி படித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் உண்மையிலே வி ஆர் வெரி ப்ரௌட் அபவுட் கண்ணன் அண்ட் கோ கோலி சோடா கம்பெனி அண்ட் கண்ணசாமி முதலியார். இன்னொரு எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.